வணக்கம் வணக்கம் மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆஃப் சைட் கூட்டம். இன்னைக்கு என்னடா பேச வந்திருக்கீங்க? என்ன பார்சலோனா என்ன நடக்குது? என்ன பிளேயர்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறீங்களா, இல்ல என்ன பண்ண போறீங்க, இல்ல வேர்ல்ட் கப் பத்தி பேச போறீங்களா அப்படின்னு கேட்டா இன்னைக்கான வீடியோ அது இல்ல. ஏன்னா இன்னைக்கு பார்சலோனா சம்பந்தப்பட்ட ஒருத்தர் ஃபுட்பால் கோச்சிங்ல இருந்து மேன் சிட்டில இருந்து போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அவரை பேசாம ஒரு பார்சலோனா ஃபேன்ஸா இருக்க முடியாது. ஒரு பார்சலோனா ஒரு 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 யூடியூப் சேனலா இருக்கிறது ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் குட். ஸோ த கிரேட் பெப் கார்டியோலா, in my books I think every Barcelona fans will agree and every Premier League fans will agree. The record speaks to himself. ஸோ பெப் கார்டியோலா இஸ் லீவிங் மேன் சிட்டி அப்படின்னு ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஒரு ஒரு ரூமர் போயிட்டு இருந்தது ரொம்ப நாளாவே. ஒரு வருஷம் 2 வருஷமாவே பெப் போன சீசன் போவானா, இந்த சீசன் போவானான்னு போயிட்டு இருந்தது. பட் ஃபைனலி இட் ஹஸ் கம் அவுட் அண்ட் இட்ஸ் அஃபிஷியல் தட் ஹி இஸ் லீவிங் மான்செஸ்டர் சிட்டி அட் த எண்ட் ஆஃப் த சீசன். அஃபிஷியலாவே போட்டாங்க. ஸோ அதை பத்தி பெப் கார்டியோலாவோட ஃபுட்பாலிங் மேன் சிட்டில என்ன பண்ணா, என்ன அது ஏது அப்படிங்கறத பத்தி எல்லாம் பேசிட்டு அதுக்கு ஒரு ட்ரைபூட் மாதிரி கொடுக்கலாமே அப்படின்னு தான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்னு உட்காந்துருக்கோம். என் கூட பிகே என்கிற பிரணவ் ஜாயின் பண்ணியிருக்கான். ராகவால வர முடியல. என்ன பிரணவ், எப்படி இருக்க? கருப்பு படம் பத்தி பேசிட்டு இருந்தோம்ல இதுக்கு முன்னாடி. அந்த படம் ஃபுல்லா இந்த குறியீடா வச்ச மாதிரி, நீ என்ன குறியீடா வைக்கணும்னு பின்னாடி ப்ளூ பீரோ சட்டை ப்ளூ கலர் சொக்கெல்லாம் போட்டு வந்தியா வீடியோக்கு? பார்த்தல. இன்டெலெக்சுவல் திங்கிங்கா? எனக்கு புரியல. ஆமா, ஆர்ஜேயோட அதிகமா சேர்றதுனால எனக்கு எனக்கு இந்த மாதிரி திங்கிங்லாம் அந்த படத்துல இப்படிதான் ஃபுல்லா குறியீடா வந்துட்டே இருக்கும் படம் ஃபுல்லா அந்த மாதிரி. ஆமா, இந்த மாதிரி குறியீடு வச்சிருக்கேன் பாத்தீங்களா மக்களே. மேன் சிட்டியை பத்தி பேசுறோம், ப்ளூ லீவ் எல்லாம் ப்ளூ அப்படியே பின்னாடி. அதனாலதான் அப்படி திருப்பிட்டு வந்தேன் இப்படி. அதனால குறியீடை கரெக்டா புடிச்சிட்டா, நீங்க எல்லாம் புடிச்சீங்களான்னு பாருங்க. இன்னும் நிறைய குறியீடு வந்துகிட்டே இருக்கும் வீடியோல, அதையும் நீ கண்டுபிடிக்கீங்களான்னு பாக்குறேன். வேற என்ன வருது நான் கண்டுபிடிக்கிறேன்னு ஃபர்ஸ்ட் பாக்குறேன். என்கிட்டயே சொல்ல இந்த குறியீடு பத்தியும். பட் யா, நீ பார்சலோனா ஃபேன்ஸ் உள்ள அக்ரி, பிரீமியர் லீக் ஃபேன்ஸ் உள்ள அக்ரின்னு சொன்ன. ஐ திங்க் ஃபுட்பால் ஃபேன்ஸ் will agree. நீ even if you don't consider him the best manager of all time, you will consider him in the top 3. Very safely you will consider him in the top 3ங்கிறதா என்னோட ஒப்பீனியன். பார்சலோனால பி டீமை மேனேஜ் பண்ணி ஃபர்ஸ்ட் டீம் சான்ஸ் கிடைச்சு, we know what he did with the first team. அங்கிருந்து பயன் மியூனிச்ல ஒரு டொமஸ்டிக் ஸ்பெல் ஆஃப் டாமினன்ஸ் பயன் மியூனிச்சோட அந்த டைம் ஆக்சுவலாக நம்ம மறக்கூடாது. இப்போ மேபி பார்க்குற ஃபேன்ஸ்க்கு என்னடா பயன் எப்பவுமே தான்டா ஜெயிக்கிறாங்க, இல்லைன்னா புதுசு அப்படின்னு யோசிப்பாங்க. பெப் அந்த டீமை டேக் ஓவர் பண்ண டைம்ல யர்கன் கிளாப் கண்டினியூஸா 2 டைட்டில் டாட்மண்ட் அடிச்சு கொடுத்திருந்தான், புண்டஸ்லீகா டைட்டில். அப்புறம் ஒரு 1 இயர், அதுக்கு அடுத்த இயர் ஐ திங்க் பெப் டுக் ஓவர். அப்போ அந்த ஸோ இட் வாஸ் நாட் த சேம் சினாரியோ as it is now. அதனால அங்க பண்ண அந்த டொமஸ்டிக் டாமினன்ஸ் விச் இஸ் ஸ்டில் கோயிங் ஆன் ஃபார் பயர்ன், எக்ஸப்ட் ஒரு நடுவில் ஒரு சீசன் தவிர. அண்ட் ஹிஸ் பிகெஸ்ட் லெகசி இஸ் ப்ராபப்லி மேன் சிட்டி. 10 இயர்ஸா? யா, 10 இயர்ஸ். 10 இயர்ஸ் 20 trophies. 10 இயர்ஸ் 20 trophies. அந்த 20 trophies நீ பிரிச்சனா 6 பிரீமியர் லீக் டைட்டில், 1 சாம்பியன்ஸ் லீக், 3 FA கப்ஸ், 5 கேரபாவ் கப்ஸ், 1 FIFA வேர்ல்ட் கப், 1 UEFA சூப்பர் கப் and 3 கம்யூனிட்டி ஷீல்ட்ஸ். எழுதி வச்சு சொல்ல வேண்டியதா இருக்கு, அவ்வளவு டிராஃபி இருக்கு. ஞாபகம் 10 வருஷத்துல 20 டிராஃபி அப்படிங்கிறது எப்படி நமக்கு இம்பாக்ட்ஃபுல்லா புரியும் அப்படின்னா, ஒரு வருஷத்துக்கு 2 டிராஃபி கேரண்டீடு. ஒரு வருஷத்துக்கு 2 டிராஃபி கேரண்டீடு. ட்ரை டெல்லிங் ஆர்சனல் ஃபேன்ஸ் திஸ். ஏய் குமாரியா. ஏய் பை தி வே, ஆர்சனல் கங்க்ராச்சுலேஷன்ஸ் பிரீமியர் லீக் சாம்பியன்ஸ். அதுவும் நான் சொல்லணும்னு நினைச்சேன். வெரி 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 கிரேட் அச்சீவ்மெண்ட் ஃப்ரம் ஆர்சனல். நான் அப்பயே சொன்னேன்ல, they will go for டைட்டில் அப்படின்னு. ஸோ யா, ஹாப்பி ஃபார் ஆல் தி ஆர்சனல் ஃபேன்ஸ். தமிழ் ட்விட்டர்ல எனக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். ஸோ யா, டிவேட் ஆகிறதுக்கு முன்னாடி, ஒரு வருஷத்துக்கு 2 டிராஃபி கேரண்டீட் அப்படின்றது 10 வருஷத்துக்கு 20 டிராஃபி அடிச்சிருக்கான் அப்படிங்கிறது ஸ்பீக்ஸ் வால்யூம். அதை விட நான் என்ன வச்சு ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு நினைச்சேன்னா, டிராஃபி அடிக்கிறான், வின் பர்சன்டேஜ் கொடுக்குறான், இந்த மாதிரி ஒரு ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறத தாண்டி ஒரு பிரீமியர் லீகே ஒரு ரெவல்யூஷன் பண்ணிட்டான். ஒரு ரெவல்யூஷன் ஹேப்பன்ட் இன் பிரீமியர் லீக் பிஃபோர் பெப் கார்டியோலா, ஆஃப்டர் பெப் கார்டியோலா அப்படின்னு நம்ம பிரிச்சுக்கலாம். ஏன்னா இப்ப பிரீமியர் லீக்ல ஆடுற அத்தனை டீமுமே பெப்போட பிக்கெஸ்ட் அச்சீவ்மெண்ட் நான் என்ன அப்படின்னு பாக்குறேன்னா, இப்போ நம்ம பேசிட்டு இருந்தோம்ல, ஒரு 20 இயர்ஸ்ல 10 ட்ராஃபிஸ், சாரி 10 இயர்ஸ்ல 20 ட்ராஃபிஸ், ஒரு வருஷத்துல 2 டிராஃபி அப்படின்னு பேசிட்டு இருந்த போது, அந்த டிராஃபி அடிக்கிறது, அந்த வின் பண்றது, அதெல்லாம் தாண்டி அந்த பிரீமியர் லீகையே ஒரு மாதிரி ஒரு
பிஃபோர் பெப் ஆஃப்டர் பெப் அப்படிங்கிற மாதிரி மாத்திட்டான்னு நினைக்கிறேன் நான் வந்து. ஏன்னா வந்து எல்லாருமே வந்து பெப்பு எப்படி விளாடுறான் அப்படின்னு பாருங்க. அந்த இந்த டோட்டல் ஃபுட்பால் விளாண்டு இருந்தாங்க முன்னாடி வந்து ஒரு இந்த பிரீமியர் லீக்கோட ஸ்டைலே வந்து பெருசா வந்து இந்த ரொம்ப இந்த டாக்டிக்கலா அப்படிலாம் போகாம வந்து ஒரு ஒரு ப்ராப்பர் ஒரு ஓஜி ஒரு ஃபுட்பாலா இருக்கும். பிரீமியர் லீக்ல வந்து நம்ம முன்னாடி பார்த்து நமக்கு தெரியும் அந்த பேட் பிளேஸ் இருந்த போதெல்லாம். ஆனா இப்போ வந்து ஒரு ஒரு லாலிகால வந்து எந்த லெவல்ல ஒரு டெக்னிக்கல் ஒரு குவாலிட்டி இருக்குமோ, ஒரு டாக்டிக்கலா வந்து எந்த அளவு பேசுவாங்களோ, ஒரு ஒரு இன் மேட்ச்லயே வந்து எந்த லெவல்ல ஒரு டாக்டிக்கல் சுவிட்ச் மாத்துவாங்களோ, அந்த லெவல்ல வந்து இப்ப பிரீமியர் லீக் வந்திருக்கிறதுக்கு காரணமே பெப் கார்டியோலா தான். ஸோ வந்து இந்த ஜெயிச்சது, இந்த டாமினேஷன் அதெல்லாம் தாண்டி ஒரு யோகன் கிரைஃப் வந்து ஃபுட்பாலுக்கு வந்து எவ்வளோ ஒரு விஷயம் வந்து மாத்தி எடுத்துட்டு வந்து ஒரு அட்டாக்கிங் ஃபுட்பால், ஒரு டிக்கி டாக்கா ஸ்டைலிங் காமிச்சாரோ, அந்த லெவலுக்கு இல்லைனா கூட அந்த 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 பிராக்கெட்ல போடலாம் அப்படின்னு நினைக்கிறியா பெப் கார்டியோலாவுல? 100% ஆக்சுவலா வந்துட்டு நீ சொன்னது வந்து ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அவன் பிரீமியர் லீக் வந்தப்போ இன்க்ளூடிங் மேன் சிட்டி யாருமே வந்து ஒரு ஒரு வெரி டெக்னிக்கல் ஸ்டைல் ஆஃப் கேம் ஆடல. அவன் வந்து ஃபர்ஸ்ட் ஃபியூ சீசன்ஸ் ஃபர்ஸ்ட் சீசன் விட்டுறலாம். ஃபர்ஸ்ட் சீசன் டீத்திங் ட்ரபிள்ஸ் இருந்துச்சு. செகண்ட் சீசன்ல ஸ்டார்ட் ஆகி நெக்ஸ்ட் 2-3 சீசன்ஸ்க்கு த லீக் வாஸ் பிளேயிங் கேட்ச் அப். இவன் என்னமோ புதுசா பண்றான், இவன் இது கூட நம்ம எப்படா கம்பீட் பண்றது அப்படின்ட்டு எல்லாரும் இதே மாதிரியே ஒரு ஸ்டைல் பெப்பையே காப்பி பண்ண ஆரம்பிச்சாங்க. வேரியேஷன்ஸ் ஆஃப் பெப்போட ஸ்டைலே காப்பி பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனா பெப்பு கிட்ட என்னன்னா இந்த சீசன் ஒரு மாதிரி ஆடுனா அடுத்த சீசன் வேற மாதிரி ஆடுவான். சிட்டி ஸ்டார்ட் பண்ணப்போ they used to play with சானே அண்ட் ஸ்டெர்லிங் டூ விங்ஸ்ல. சானே அண்ட் ஸ்டெர்லிங், சானே லெஃப்ட் விங் ஆடுவான், ஸ்டெர்லிங் ரைட் விங் ஆடி வைட் விங்கர்ஸ் வச்சு டச் லைன்ல இருந்து கட் பண்ணுவானுங்க. உள்ள டச் லைன்ல இருந்து கட் பேக் போட்டு கோல் அடிப்பானுங்க. அந்த ஃபர்ஸ்ட் 2-3 சீசன்ஸ்க்கு அப்புறம் அந்த ஸ்டைல் நம்ம பார்க்கவே இல்லை சிட்டி கிட்ட இருந்து. சிட்டி வந்து வைட் விங்கர்ஸ்ல இருந்து இன்வெர்டட் விங்கர்ஸ்க்கு போய் விங்கர்ஸே இல்லாம விளாண்டு, ஸ்ட்ரைக்கர் இல்லாம விளாண்டு, அப்புறம் ஸ்ட்ரைக்கரோட விளாண்டு, அந்த மாதிரி அத்தனை வேரியேஷன் பார்த்துட்டோம் அந்த சிஸ்டம்குள்ளேயே. இதுல வாட் இஸ் ஒன் வெரி ஐரானிக் திங்னா, இந்த சீசன் தான் ஃபர்ஸ்ட் டைம் சின்ஸ் பெப் கேம் பிரீமியர் லீக்ல இருக்க மற்ற டீம்ஸ்லாம் நீ எப்படியோ விளையாட்டு போப்பா, எங்களுக்கு இதெல்லாம் செட் ஆக மாட்டேங்குது, நாங்க எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி விளையாடுறோம் அப்படின்ட்டு எல்லாரும் அந்த மாதிரி மாறினாங்க. இந்த சீசன் இஸ் when Pep decides to leave. அது வந்து ஒரு 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 ஃபுல் சர்க்கிள் கம்ப்ளீட் ஆன மாதிரி இருக்கு எனக்கு. ஆக்சுவலா வந்து ஆமா, நீங்க வந்து இப்ப பாத்தீங்கன்னா நிறைய டீம்ஸ் வந்து இப்போ த்ரோயின்ல வந்து நிறைய ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேர் வந்து இந்த டூவல்ஸ்ல எப்படி வின் பண்ணலாம், எப்படி வந்து இந்த லே பேக் பண்ணி கவுண்டர்ல வந்து அட்டாக் பண்ணலாம் அப்படிங்க வந்து ஒரு பிசிக்கல் ஆஸ்பெக்ட திருப்பி கொண்டு வந்துட்டாங்க பிரீமியர் லீக்ல. விச் அந்த அந்த இதை நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, மேன் சிட்டி வந்து பிசிக்கலா இல்ல வெகோடல கீழே நான் சொல்ல வரல. அவன் வந்து ஒரு மோல்டு எடுத்துட்டு வந்தான், ஒரு டெக்னிக்கல் குவாலிட்டி பிளஸ் பிசிக்கல் குவாலிட்டி சேர்ந்த ஒரு மோல்டு எடுத்துட்டு வந்தான். அதை எடுத்துட்டு வந்து பிரீமியர் லீக்ல 4 ஃபீட் அடிக்கிறதுலாம் ஈஸியே கிடையாதுங்க. இந்த குவாலிட்டி ஆஃப் டீம்ஸ் நீங்க பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு 6-7 டீம் யூரோப்ல வந்து ஒரு பெரிய டீமா இருந்து இருக்காங்க இப்போ வரைக்குமே. ஸோ அந்த லெவல்ல ஒரு குவாலிட்டி இருக்க ஒரு 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 லீக்ல, அத்தனை பெரிய டீம் வந்து சண்டை போடுற லீக்ல, அவ்வளோ ஒரு பினான்சியல் பவர் இருக்கிற ஒரு லீக்ல ஒரு 4 ஃபீட் ஒருத்தன் அடிக்கிறான் அப்படின்னா வந்து இட்ஸ் நாட் ஈஸி. ஐ திங்க் இட்ஸ் பி ஜெனரேஷனல். எப்படி வந்து ஒரு ரியல் மேட்ரிட் வந்து ஒரு 3 ஃபீட் சாம்பியன்ஸ் லீக் அடிச்சது வந்து ஒரு ஒரு ஜெனரேஷனல் ஒரு விஷயமோ, அதே மாதிரி பெப் கார்டியோலா வந்து ஒரு 4 ஃபீட் பிரீமியர் லீக்ல அடிக்கிறது வந்து இட்ஸ் சேம். இந்த கேலிபர்ல நான் போடுவேன், அதே இடத்துல வந்து போடுவேன். ஏன்னா வந்து அந்த லெவல் நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம். சாம்பியன்ஸ் லீக்கும் இந்த லீக்கும் உள்ள வித்தியாசத்தை பத்தி நான் போன வீடியோல கூட பேசியிருந்தோம். கன்சிஸ்டன்சி அந்த மாதிரி கன்சிஸ்டன்சி நான் பார்த்ததே இல்லை. ஏன்னா வந்து ஒரு 4 ஃபீட்டுக்கு அடிக்க வேண்டிய கன்சிஸ்டன்சி எங்க இருக்கணுங்கிறது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆப்வியஸா நம்ம எல்லாருமே ஃபுட்பால் பாக்குறோம், நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒரு லீக்ல ஒரு ஸ்லிப் அப் ஆச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு. இந்த சீசனே பார்த்தோம் நம்ம. ஒரு ஸ்லிப் அப்ல வந்து எத்தனை பேர் வந்து மேன் சிட்டி நிறைய இடத்துல லூஸ் பண்ணாங்க, ஆர்சனல் வந்து நிறைய இடத்துல ஒரு ஸ்லிப் அப் பண்ணி எவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் பிரீமியர் லீக்ல. அப்படி இருக்கும் போது நினைச்சு பாருங்க, 4 சீசனா ஒருத்தன் வந்து அந்த கன்சிஸ்டன்ஸா வந்து ஒரு 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 இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் அடிக்கிறான் அப்படின்னா, அது எந்த லெவல்ல ஒரு ஒரு கோச்சிங் டைனாமிக் உள்ள போய் அந்த பிளேயர்ஸ் வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு அப்படி ஆடணும் அப்படிங்கிறதே வந்து என்னால வந்து யோசிச்சு கூட பார்க்க முடியல. ஏன்னா வந்து எனக்கு வந்து நல்லா ஞாபகம் இருக்கு, நான் வந்து இந்த இந்த 20லயோ அந்த 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 அரௌண்ட் தட் பீரியட் இல்ல 2019லயோ அந்த இது வந்தது, இந்த அமேசான் பிரைம்ல வந்து இந்த மேன் சிட்டி ஆல் ஆர் நத்திங்னு ஒன்று வரும். அந்த அதுல அந்த ஆப்வியஸா அந்த மாதிரி சீரிஸ் எடுக்கும் போது ரொம்ப வந்து காட்ட மாட்டாங்க. பட் வி நோ ஹவு இட்ஸ் இன்சைட் த ட்ரெஸ்ஸிங் ரூம், ஹவு த மேனேஜர் டாக்ஸ், ஹவு இஸ் த பேக்ரவுண்ட் செக் கோஸ். அது எல்லாமே நமக்கு தெரியும்ல, எந்த மாதிரி டாக்டிக்லாம் செட் பண்ண போறாங்க, எந்த மாதிரி பேசுறாங்க, எந்த மாதிரி இருக்கு அப்படின்னு ஓரளவு நமக்கு ஐடியா கிடைக்கும். ஆப்வியஸா ஃபுல்லா காட்ட மாட்டாங்க நமக்கு வந்து. அப்படி பார்க்கும்போது ஃபங்க்ஷன் ஆகுறதே வந்து எனக்கு வந்து எப்பா பாரு இப்படிதான் இருப்பாங்க போல,
இந்த மாதிரி இருக்கணும்னா இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க போல அப்படின்னு வந்து எனக்கு வந்து ஒரு வந்து நிறைய ஒரு மைண்ட் ப்ளோயிங்கா இருந்தது எனக்கு வந்து அந்த இதை பார்க்கும்போது தான். ஸோ ஒரு ஒரு ஜெனரேஷனே வந்து திரும்பி பார்க்க வச்சுட்டான் பாங்க வந்து ஒரு 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 மேனேஜர்ஸ் தான் வந்து இப்போ இப்ப நமக்கு தெரிஞ்ச மேனேஜர்ஸ் தான் நம்ம டாப்னா யாரை சொல்லுவோம்? நான் பெப்பு தான் சொல்லுவேன்ப்பா. பெப். செகண்ட் யாரை சொல்லுவோம்? கிளாப். கிளாப். இல்ல சில பேர் ஆன்சலோட்டி சொல்லுவாங்க. அந்த எனக்கு மாதிரி கிளாப். அதான் அதான் நான் என்ன சொல்ல வரேன், அந்த ஃபர்ஸ்ட்ங்கிறது வந்து நிரந்தரமா இருக்கு. செகண்ட் தேர்ட் வந்து நீ யாரை வேணா அப்படி போடலாம் அப்படின்னு வந்து ஒரு மேபி ஒரு டிபேட் வரலாம், இல்ல ஏதாவது ஒன்று வரலாம். ஆனா அந்த பெப் கார்டியோலா அப்படிங்கிறவன் வந்து இப்போ ஒரு பிளேயர் ஒரு மெஸ்ஸி, ரொனால்டோ, நெய்மார், இப்போ எம்பாப்பே, லமின் யமால் அப்படின்னு வச்சா கூட மேனேஜர்ல ஒருத்தனை சொன்னா எல்லாருக்குமே தெரியுதுப்பா அப்படின்னா அது பெப் கார்டியோலா தான். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நான் ஒரு பார்த்த மேனேஜர் அலெக்ஸ் ஃபெர்குசன், சர் அலெக்ஸ் ஃபெர்குசன்ரா அப்படின்னு சொன்னா லைக் பீப்புள் நோஸ். அதே மாதிரி இப்போ வந்து டேய் பெப்புடா, பெப்பு வந்துட்டான், பெப் கார்டியோலா தெரியுமா அப்படின்னு வந்து இப்போ வந்து பேசுற அளவுக்கு ஒருத்தன் வச்சிருக்கான். மெஸ்ஸி ஆஃப் அப்படி மேனேஜர்ஸ்னு சொல்லலாம்னு நினைக்கிறேன். யா அப்படி இருக்கும் போது இட் ஸ்பீக்ஸ் வால்யூம். வாட் எவர் ஹி இஸ் அச்சீவ்ட் இன் மேன் சிட்டி, ஐ திங்க் மேன் சிட்டி ஆர் கோனா மிஸ் ஹிம் a lot, trust me bro. மேன் சிட்டி ஃபேன்ஸ் ரெடி ஆயிக்கோங்க தான். ஏன்னா வந்து நீங்க வந்து ஒரு ஜெனரேஷன் உங்களை வந்து கெடுத்து வச்சுட்டான். எப்படி எம்எஸ் தோனி வந்து சிஎஸ்கே வந்து கெடுத்து வச்சாரோ இத்தனை வருஷமா, அதே மாதிரி மேன் சிட்டியை வந்து பெப் கார்டியோலா இத்தனை வருஷமா கெடுத்து வச்சுட்டாரு. இதுக்கு மேலதான் வந்து இந்த சிட்டியில இது வரும்ல, எந்திரன்ல உண்மையான கதையை தான் ஆரம்பிக்க போகுது அப்படின்னு அந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்லைட் மாற்று கருத்து இருக்கு நீ சொல்றதுல. கன்ஃபார்மா பெப்போட ஷூஸை ரீப்ளேஸ் பண்றதுக்கு வந்து வெரி டிஃபிகல்ட்டுங்கிற பாயிண்ட், அந்த பாயிண்ட் ஆஃப் இட் நான் அக்ரி பண்றேன். ஆனா எவனாச்சும் ஒரு ஐடியல் ஃபிட் அப்படின்னு ஒரு மேனேஜர் நான் யோசிச்சேன்னா அவங்க வந்து என்சோ மரஸ்காக்கு போயிருக்கிறது வந்து ஐ திங்க் இட் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிசிஷன்ஸ் தே குட் மேக் இந்த ஸ்டேஜ்ல. நான் என்சோ மரஸ்காவை வந்து பெப்போட லெவல்ல கம்பேர் பண்ணி பேசல. பட் நான் சொல்ல வர்றது வந்துட்டு ஃப்ரம் வாட் எவர் ஐவ் சீன் ஆஃப் என்சோ மரஸ்கா, நான் லைஸ்டர் சிட்டில கொஞ்சம் பார்த்தேன், செல்சியில் நிறைய பார்த்தேன். வாட் எவர் ஐவ் சீன் ஆஃப் என்சோ மரஸ்கா, அவன்ட்டு உண்மையிலேயே அவ்வளோ மூளை இருக்கு. ஹி ஹேஸ் தட் பிரெயின்ஸ் டு டேக் திஸ் ஃபார்வர்ட் இன் த கரெக்ட் வே அப்படின்னு எனக்கு தோணுது. ஐ மைட் கோ ராங் இன் தி ஃபியூச்சர். இன்னொரு விஷயமும் என்ன அப்படின்னா, மேன் சிட்டி வந்து ஒரு வெல் ரன் கிளப் அப்படின்னு நம்ம எல்லாருமே ஒத்துப்போம். ஸோ மேனேஜர் ஒரு ஆஸ்பெக்டா இருந்தா கூட அவங்க பேக்ரவுண்ட்ல பண்ற ஒரு பிளேயர்ஸ் அவங்க கொடுக்கறதா இருக்கட்டும், ஒரு பிளேயர்ஸ் வந்து எந்த மாதிரி பிளேயர் நம்ம ஸ்கவுட் பண்ணி எடுத்துட்டு வந்தா இந்த மேனேஜருக்கு செட் ஆகும் அப்படின்னு தான் இருக்கட்டும், அது எல்லாமே ஓரளவுக்கு நல்லா பிளான் பண்ணுவாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இப்ப நீ யோசிச்சு பாரு, ஹியூகோ வியனா டிக்கிக்ஸி பெர்க்ஸ்டெயின்ல இருந்து ஹியூகோ வியனாக்கு போன டிரான்சிஷன் எவ்வளவு சீம்லெஸ்ஸா பண்ணாங்கன்னு யோசிச்சு பாரு. ஹியூகோ வியனா 1 இயர் முன்னாடியே ஐடென்டிஃபை பண்ணி அவனை வந்து டிக்கிக்ஸி கூட வந்து கிட்டத்தட்ட ஒரு 9 months ஒர்க் பண்ண விட்டு அப்படியே டேக் ஓவர் பண்ண விட்டாங்க. இப்ப என்சோ மரஸ்கா பண்ணதும் அதுதான். அவன் செல்சில இருந்து என்னைக்கு விட் ஆனானோ அன்னைக்கே தெரியும் அடுத்த மேன் சிட்டி மேனேஜர் அவன் தான் அப்படின்ட்டு. அவன் இத்தனை நாளா வந்து இதுக்காக தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்கான். அண்ட் ஐ எம் ஷுவர் இப்பதான் நமக்கு பெப்பு கிளம்புறான்னு தெரியுதே தவிர மரஸ்காக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும் பெப் இஸ் கோயிங் டு லீவ் தி எண்ட் ஆஃப் தி சீசன் அப்படிங்கிறது. அண்ட் இஃப் யூ வாண்ட் டு நோ வாட் ஜாப் மரஸ்கா டிட் ஆஃப்டர் மரஸ்கா செல்சி எப்படி இருக்காங்கன்னு பார்த்தா நமக்கு தெரியும். மரஸ்கா விட்டு போனப்போ அவங்க 4th இருந்தாங்க இந்த சீசன் பிரீமியர் லீக் டேபிள்ல. இப்ப 9th இருக்காங்க செல்சி. அந்த ஸ்குவாட இன்எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்குவாட், அன்பினிஷ் ஸ்குவாட அவன் வந்து சாம்பியன்ஸ் லீக் ஃபுட்பால் கூப்பிட்டு போனான் லாஸ்ட் சீசன். he got them மெயினா he got them playing a very identifiable style of football. செல்சினா இப்படி தான் ஆடுவாங்க, மரஸ்கா டீம்னா இப்படி தான் ஆடுவாங்க, ஒரு ஃபுல் பேக் இன்வெர்ட் பண்ணுவான், ஒரு ஃபுல் பேக் வந்து வைடா இருப்பான், இந்த மாதிரி கிளியரா இருந்துச்சு ஒரு பேட்டர்ன். சிட்டில he has better players, ஓவராலா ஸ்குவாடா சரியான ஸ்குவாட் வச்சிருக்கான். ஸோ ஐ திங்க் திஸ் டிரான்சிஷன் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றதை விட சீம்லெஸ்ஸாக தான் இருக்கும்னு எனக்கு தோணுது. எனக்கு வந்து அதான் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா வந்து ஐ திங்க் எப்படி வந்து மேன் சிட்டி மாதிரி டாமினேட் பண்ணுவாங்கன்னு நான் சொல்ல வரல, இப்போ நான் அடுத்து சொல்ல போறது. பட் ஐ திங்க் நெக்ஸ்ட் 1 or 2 years are for Arsenal. I think they will be there for the Premier League for the next 2 years at least அப்படின்னு தான் நான் தோன்றேன். ஏன்னா வந்து இன்னும் அவங்களோட பிளேஸ்லாம் வந்து பிரைம் அடிக்கல, அவங்க ஆல்ரெடி அடிச்சிட்டாங்க லீக். ஸோ வந்து ஐ திங்க் தே நோ ஹவு டு டூ இட் நவ். I think Arteta is becoming one of the great managers going around the world right now. So அப்படி இருக்கும் போது அவனுமே இன்னும் நிறைய லேர்ன் பண்ணுவான். இந்த டாமினன்ஸ் அப்படியே இன்னும் ஒரு 2 வருஷத்துக்காவது மினிமம் அவங்க கண்டினியூ பண்ணுவாங்க பிரீமியர் லீக்ல அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து மற்ற டீம்லாம் பார்க்கும்போது இன்னும் தே ஆர் நாட்
இன்னும் கொஞ்சம் டிரான்சிஷன்ல இருக்கு. இப்போ நம்ம மேன் சிட்டி பேசியிருக்கோம், டிரான்சிஷன்ல இருக்கு. இப்போ அடுத்தது லிவர்பூல், தே ஆர் ஆல்சோ இந்த டிரான்சிஷன் ஸ்டார்ட் வச்சுக்கலாமா, என்ன பண்ணலாம் அப்படின்னு. யுனைடெட், யூ நெவர் நோ வித் யுனைடெட். அவங்க வந்து இன்னும் இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குன்னு தான் நினைக்கிறேன் அந்த டீம்ல. செல்சி ஆப்வியஸ்லி இப்போ சாவி அலோன்சோ போயிருக்காங்க, அது என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஸோ இப்படி இருக்கும்போது ஐ திங்க் ஆர்சனல் ஆர் வெல் பாய்ஸ்ட் ரைட் நவ். அப்படி அதனால தான் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க அப்படின்னு தோணுது சிட்டி. யா வித் தட் சைட் நீ சொன்னது ஒரு நல்ல பாயிண்ட். இன்ஸ்கோ மரஸ்கா அந்த டிரான்சிஷனை பார்க்கும்போது யா இட் மேக் சென்ஸ், அந்த மாதிரி தான் இருக்கு. பட் ஒன்லி டைம் வில் டெல். அண்ட் அவனுக்கு அந்த கிளப் தெரியும், அதை மறக்கக்கூடாது. Yeah. ஏன்னா கிட்டத்தட்ட 3 அவன் இருந்திருக்கான், ஆமா. அசிஸ்டண்டா இருந்தான். அண்ட் ஒன்லி டைம் வில் டெல். யா. அவங்க சாம்பியன்ஸ் லீக் அடிச்சப்போ ஐ திங்க் என்சோ மரஸ்கா வாஸ் பெப்ஸ் அசிஸ்டன்ட் அந்த சீசன். எஸ். ஸோ ஹி வாஸ். தெரியல, ஐ ஹேவ் ஹோப்ஸ் ஃபார் என்சோ மரஸ்கா. எனக்கு ஆர்சனல் வந்து ஐ ஒன்ட் சே ஐம் ஹாப்பி ஃபார் ஆர்சனல் வினிங், ஏன்னா நான் சிட்டி ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஐ அம் ஹாப்பி. பட் அவங்களோட அச்சீவ்மெண்ட் நான் வந்து பாராட்டுறேன். ஆனா அவங்க வந்து இஃப் தே டு நாட் டேக் த கேம் டு த நெக்ஸ்ட் லெவல், அவங்களோட கேமை இன்னும் ஒரு லெவல் எடுத்து போகலன்னா தே வில் கெட் ஃபவுண்ட் அவுட்டுங்கிறது தான் என்னோட ஒப்பீனியன். இந்த சீசனே பிட்வீன் த ஃபர்ஸ்ட் ஹாஃப் அண்ட் த செகண்ட் ஹாஃப் டீம் ஸ்டார்டட் அண்டர்ஸ்டாண்டிங் ஹவு டு பீட் ஆர்சனல். இவனுங்க இதை தாண்டா பண்ணுவாங்க, இதை பண்ண மாட்டாங்க. ஆர்சனல் வந்து இப்போ வரைக்கும் அதுக்கு ஒரு பதில் கொடுக்கல. மேபி நீ சொல்ற மாதிரி இன்னும் கொஞ்சம் சைனிங்ஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் அட்டாக்கை இம்ப்ரூவ் பண்ணி மேபி தே வில் பிகம் அ பெட்டர் டீம். ஆனா இப்போ இருக்கிற கரண்ட் வெர்ஷன்ல ஐ டோன்ட் see them dominating like how City did. சிட்டி பண்ண மாதிரி எல்லாம் பண்ணுவாங்கன்னு நான் சொல்ல வரல. ஐம் ஜஸ்ட் சேயிங் தே வில் பி தேர் ஃபார் த டைட்டில். கண்டெண்டர்ஸா இருப்பானுங்க, அதுல எனக்கு டவுட் இல்ல. கன்சிஸ்டன்டா இருப்பாங்க. அந்த கன்சிஸ்டன்சி கூட மத்த டீம் எந்த டீம் வரும்னு நமக்கு தெரியலன்னு சொல்ல வரேன். இப்போ நமக்கு தெரியும் ஆர்சனல் கன்சிஸ்டன்டா இருக்க போறாங்க அங்க அப்படின்னு. மத்த டீம்ல யார் வர போறாங்கன்னு நமக்கு தெரியாது, ஏன்னா டிரான்சிஷன்ல இருக்காங்க ஆப்வியஸா. ஸோ வி ஹேவ் டு see அவங்க வந்ததுக்கு அப்புறம் டீம் எப்படி ஆட போகுது அப்படின்னா நம்ம பார்த்தா தான் நம்ம சொல்ல முடியும். பட் யா ஒன்லி டைம் வில் டெல். ஃபார் மேன் சிட்டி என்ன நினைக்கிறேன், பிளேயர்ஸ் அவங்க எல்லாருமே வந்து அந்த இதுக்கு ரெடியா இருப்பாங்கன்னு நினைக்கிறியா அடுத்த டிரான்சிஷனுக்கு? எனக்கு என்னமோ இந்த ஒரு 1.5 வருஷமாவே இந்த டீம் இதுக்காக தான் ரெடி பண்ணிட்டு இருந்திருக்காங்கன்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா நம்ம ஏன் நான் கேட்டேன்னா இப்போ பாக்குறபடி பார்த்தா பெர்னார்டோ போக போறான், மோஸ்ட் ப்ராபபிலி ரோட்ரி வில் ஆல்சோ கோன்ற மாதிரி பாக்குறேன். ஆனா அட் டைம் ரெனியூவலும் வந்திருக்குங்கிற மாதிரி சொல்றாங்க. ராட்ரி ஐ டோன்ட் எக்ஸ்பெக்ட் இட் டு ஹேப்பன் திஸ் சம்மர். அப்படியே வந்து அது ஒரு விஷயம் இருக்கு. மொரினியோ வந்து he's been the new Real Madrid manager. அஃபிஷியலா அனௌன்ஸ்மெண்ட் வரல, பட் இட்ஸ் a done deal அப்படிங்கறத நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங். I don't think Rodri is a Mourinho kind of player. Mourinho வந்து மிட்ஃபீல்ட்ல ஒருத்தனை வாங்கணும்னு நினைச்சா ராட்ரி மாதிரி ஒருத்தனை வாங்குவான்னு எனக்கு தோணல. தட் இஸ் மை அசஸ்மெண்ட், என்னுடைய பர்சனல் அசஸ்மெண்ட். இல்லைனாலும் இந்த சீசன் வந்து the squad will understand, City squad will understand that எல்லாரும் சேர்ந்து இருந்தாதான் they will be able to. இப்போ பார்த்தனா இந்த பிளேயர்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 18 months சேர்ந்துருக்காங்க. குஷ்னோவை சைன் பண்ணாங்க போன ஜனவரியில. குஷ்னோவை சைன் பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து மோர் ஆர் லெஸ் இந்த ரீபில்ட் வந்து பெப் வந்து ஒரு இடத்துல வந்து வச்சிட்டான். இங்கிருந்து வந்து they just have to take it forward. கிளாப் எப்படி வந்து லிவர்பூல வந்து ஒரு வேற லெவல் பொசிஷன்ல விட்டு போனானோ அதே மாதிரி பெப்பு விட்டு போயிருக்கான். இங்கிருந்து எப்படி எடுத்து போறாங்கிறது தான். எனக்கு ஸ்லாட்டோட ஃபர்ஸ்ட் சீசன் ஜெயிச்ச சீசன்ல வந்து எனக்கு ஒரு பெரிய ஆஸ்ட்ரிக்ஸ் இருக்கு. ஏன்னா அது ஸ்லாட்டோட டீமே கிடையாது. அதனாலதான் எனக்கு வந்து இந்த டீம் வந்து when slot brought in players அதனால அதை ஒர்க் அவுட் பண்ண முடியலங்கிறதுனால தான் வந்து எனக்கு ஸ்லாட் மேல அவ்வளோ ஒரு நெகட்டிவ் இம்ப்ரெஷன் இருக்கு காரணமே. ஸோ ஐ எம் வெரி கியூரியஸ் டு see how Enzo Maresca does. பாப்போம். ஒரே ஒரு இது, ஒரு பெப்பை பத்தி என்னதான் பிரீமியர் லீக்ல அவ்வளவு டாமினண்டா இருந்தான் அப்படின்னு பேசினாலும் சாம்பியன்ஸ் லீக்ல வந்து ஒரே மட்டும் தான் ஜெயிச்சிருக்கான் அப்படிங்கிறது ஒரு 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 பேட் ரிமார்க்னு பாக்குறியா, இல்ல எப்படி பாக்குற? இது நம்ம ஆல்ரெடி பேசணும். ஏன் நம்ம ஏன்னா அந்த கேள்வி கேட்டேன் அப்படின்னா ஒரு 2022 2023 ஈவன் 2024 அந்த ஒரு பாட்டு வரைக்குமே தே ஆர் த பெஸ்ட் டீம் இன் த வேர்ல்டு அந்த மாதிரி இருந்தாங்க மேன் சிட்டி. எப்பா அவங்க கிட்ட பால் போச்சுன்னா அந்த க்ளூ மாதிரி அந்த சுத்தி இப்படி நின்றுவானுங்க, அரண்ண அமைச்சிருவானுங்க. எங்க அட்டாக்கிங் தேர்ட்ல வெளியே வர முடியாது டீமாலையும். நம்ம பார்த்தோம் ரியல் மேட்ரிட்லாம் எப்படி ஆடுவானுங்க. யா பட் ரெண்டு அக்கேஷன்ல ரியல் மேட்ரிட் டிஃபீட்டட் தம். அந்த பின்னாடி உட்காந்து ஆன்சலோட்டி வந்து பின்னாடியே நான் உட்காந்து வந்து பாலே எனக்கு வேண்டாம் நான் கவுண்டர்ல அடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி கவுண்டர்ல அடிச்சு அவன் ஒரு டிஃபீட் பண்ணான் சாம்பியன்ஸ் லீக்ல. ஒசலு கோல் அடிப்பான்னு நினைக்கிறேன் கடைசியில. ரோட்ரிகோ பென்சிமா அந்த பெனல்ட்டில அடிப்பானுங்க. வாட் டு யூ திங்க் இந்த 10 இயர்ஸ்ல டு யூ திங்க் தே ஷுட் ஹேவ் won at least 1 or 2 more? Potential wise கேட்டனா கன்ஃபார்மா they should have won at least one. ஏன்னா the domination they had in the footballing world.
அவங்க கிட்ட இருந்த குவாலிட்டிக்கு அட்லீஸ்ட் ஒன் மோர் நான் ஜெயிக்கணும்னு சொல்லியிருப்பேன். தட் 2021 ஃபைனல் வாஸ் செல்சி அவங்க கையில இருந்த ஃபைனல் அது. Yeah. தேவையில்லாம அந்த கேம்ல ஆட்ரியை டிராப் பண்ணி குண்டகனை சிட்டிங் மிட்ஃபீல்டர் ஆடி தட் வாஸ் ஒன். பெர்னாண்டினோ தானே அண்ணா? இல்ல, பெர்னாண்டினியோ ராட்ரி ரெண்டு பேரையும் உட்கார வச்சுட்டு குண்டகனை சிட்டிங் மிட்ஃபீல்டர் ஆடினான் அந்த கேம்ல. அப்படியா? That was அந்த ஃபைனல் இஸ் ப்ராபப்லி ஒன் தட் தே ஷுட் ஹவ் ஒன். ஆனா நம்ம பேசின விஷயம் தான், சாம்பியன்ஸ் லீக் வந்து இட் இஸ் வெரி அன்சர்டன். நீ வந்து நீ கேட்கலாம் எப்படா மேட்ரிட் இத்தனை தடவை பண்றானுங்க, தட் இஸ் வை தேர் மேட்ரிட். அவனுங்கள மாதிரி அந்த டைமிங் வந்து வேற யாருக்குமே புரிஞ்சதே கிடையாது. ஸோ ஐ டோன்ட் திங்க் அந்த சாம்பியன்ஸ் லீக் ட்ராஃபி ஒன்னுக்கு மேல இல்லாதது, ஐ டோன்ட் திங்க் இட் அஃபெக்ட்ஸ் பெப்ஸ் லெகசி அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். ஃபைனலா ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு நினைச்சேன்னா, ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஆஸ்க் யூ வாட் டு யூ திங்க் நெக்ஸ்ட் ஃபார் பெப்? ஐ சீ ஒன் பிரேக், பட் வாட் டு யூ திங்க் இஸ் த நெக்ஸ்ட் லாஜிக்கல் ஸ்டெப் ஃபார் பெப்? லாஜிக்கல் ஸ்டெப் நான் ஆக்சுவலா வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியாது தான் யோசிச்சுட்டு இருந்தேன் என்ன பண்ணுவோம். ஏன்னா வந்து இப்ப லாலிகால வாய்ப்பு கிடையாது. ஏன்னா ஐ டோன்ட் திங்க் யூ எவர் ரிட்டர்ன் டு பார்சிலோனா அட் அ கெபாசிட்டி ஆஃப் அ கோச். ஏன்னா ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் தேர் இன் ஓகேவா. அடுத்தது ஜெர்மனி ஆல்சோ ஹி கான் கோ. ஏன்னா அங்க ஒரு மான்ஸ்டர் ஆஃப் அ டீமை மேனேஜ் பண்ணிட்டான். பிரீமியர் லீகையும் பண்ண முடியாது ஏன்னா மேன் சிட்டிக்கு பண்ணியாச்சு. இட்டாலி ஐ டோன்ட் திங்க் ஹி வில் கோ டு இட்டாலி. ஏன்னா வந்து இட்டாலியன் மார்க்கெட் வந்து will they be able to push and pull one kind of a manager like Pep Guardiola அப்படின்னா எனக்கு தெரியல. அந்த லெவல்ல இன்னும் அந்த லீக் இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியல. பிஎஸ்டி வாய்ப்பு இருக்கு. ஈதர் லூயி என்ரிக்கே என்ன பண்ண போறான்னு தெரியல. மேபி ஃபியூச்சர்ல 1 இயருக்கு அப்புறம் இல்ல ஒரு 6 months அப்புறம் இந்த லூயி என்ரிக்கே பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறமாவது மேபி ஒன் சான்ஸ் பிஎஸ்ஜி. ஐ திங்க் அதர்வைஸ் ஹி வில் கோ ஃபார் இன்டர்நேஷனல் ஃபுட்பால். அதுதான் க்ளோசஸ்ட் ப்ரெடிக்ஷன். ஐ ஃபீல் நெக்ஸ்ட் ஸ்டெப் இஸ் இன்டர்நேஷனல் மேனேஜ்மெண்ட் தான் எனக்கு தோணுது. மேபி இந்த லியோஃபோன்டே ஸ்பெயினுக்கு என்ன பண்றான் அப்படின்னு பார்த்து மேபி யூரோஸ்க்கு ஒரு மேனேஜர் ஆப்ஷனா மேபி அவன் இருக்கலாம். ஏன்னா இப்பதான் யூரோஸ் 24 முடிஞ்சது இல்லையா, 28 யூரோஸ் வருது. ஸோ அதுக்கு என்ன அப்படின்னு பார்க்கணும், பார்ப்போம். யா அக்ரீட். நானுமே வந்து இன்டர்நேஷனல் மேனேஜ்மெண்ட் தான் ஒரு ஆப்ஷனா எனக்குமே தோணுது. தெரில, பார்ப்போம். Let's see how it goes. Yeah, with that said, நான் பேசுறது கேக்குதா? I think அவ்வளவுதான். நீ ஸ்டக் ஆயிட்ட. யா எனக்கு தெரிஞ்சு ஸ்ரீராம்க்கு ஏதாச்சும் இன்டர்நெட் இஷ்யூஸ் இருக்குன்னு நினைக்கிற மக்களே. தட் செட், இதுதான் வந்து நம்ம வந்து பெப் குவார்டியோலா வந்து ஹீ இஸ் ப்ராபப்ளி என்னை பொறுத்தளவில் கோட் மேனேஜர். நிறைய பேரை ஃபுட்பாலில் பொறுத்தளவில் கோட் மேனேஜர். அவன் வந்து சிட்டியில் பண்ணியிருக்கிற லெகசி இஸ் அன்பிரசிடென்டட். இதுக்கப்புறம் நடக்கவும் நடக்காது அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒப்பீனியன். யாராலையும் வந்து அந்த மாதிரி ஒரு ப்ரீமியர் லீக் மாதிரி ஒரு லீகை வந்து 10 வருஷத்துக்கு டாமினேட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக முடியாது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ தட் செட், இந்த வீடியோ வந்து அப்படியே வந்து ஒரு நிறைவு கொண்டு வந்துக்கலாம். போகிறதுக்கு முன்னாடி அடுத்த வேர்ல்ட் கப் ப்ரிவ்யூஸ்லாம் வருது. வேர்ல்ட் கப் ப்ரிவ்யூஸ் பார்க்க வந்துருங்க. டீமாக பண்ணுறோம். ஹோப்ஃபுல்லி அடுத்த வீடியோஸ்லேருந்து ராகவும் வருவான், அவனும் ஃப்ரீ ஆயிடுவான் அப்படின்னு சொல்லிக்கொண்டு வந்துட்டாரு ஸ்ரீராம். அப்படியே இந்த வீடியோ சொல்லலாம். சாரி மக்களே, இது போயிடுச்சு. பட் யா அப்படியே நான் சொல்லி பிரணவ் முடிச்சிட்டான்னு நினைக்கிறேன் வீடியோவை. யா யூஸ்வலா நீங்க பண்றதெல்லாம் லைக்ஸ் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சர்ப்ரைஸ் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் நிறைய பண்ணி விடுங்க, லைக்கும் நிறைய பண்ணுங்க. நிறைய பேர் கொஞ்சம் 2-3 வீடியோவா அதிகமா யாரும் பாக்குறது இல்லை, ஏன்னா சீசன் முடிஞ்சிச்சுன்னு தெரியுது. பட் இந்த மாதிரி அதிக அதர் வீடியோஸோட நாங்கள் வரோம். வேர்ல்ட் கப் ஸ்குவாட்ஸும் வந்துகிட்டு இருக்கு. ஸோ அதை பற்றி நாங்கள் வந்து நிறைய வீடியோ போடுறோம். யா வித் தட் செட், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். மேன் சிட்டி what a team, what a manager they had for the past 10 years. Pep Guardiola, super amazing job. Pep Guardiola அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்க. ஏன்னா நாங்க சொல்லியிருந்தோம் என்ன பண்ண போறோம் அப்படின்னு, எங்களோட ப்ரெடிக்ஷன் சொல்லியிருந்தோம். நீங்க மேபி வந்து என்ன பண்ண போறோம், நிறைய பேர் வந்து அம்பாசிடராகவும் போறான்னு சொல்றாங்க. ஸோ அதுவும் என்னன்னு பார்ப்போம். யா வித் தட் செட், நெக்ஸ்ட் வீடியோல ஒரே ஒரு நிமிஷம் க்ளோஸ் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி ஒண்ணே வந்து பார்த்தா சிட்டி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அவங்க புதுசா ரெனோவேட் பண்ணிருக்கிற நார்த் ஸ்டாண்டை வந்து பெப் குவார்டியோலா ஸ்டாண்ட் நேம் பண்ண போறாங்க. அண்ட் ஸ்வெலியஸ்ட் ஸ்டாச்சு வைக்க போறாங்களாம். ஐ ஜஸ்ட் saw that, அதை ஆட் பண்ணனும்னு நினைச்சேன். யா மக்களே, இவ்வளவு நேரம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா ரொம்ப தேங்க்யூ. உங்களை நெக்ஸ்ட் வீடியோல பாக்குற வரைக்கும் ஸ்ரீராம் அண்ட் பிரணவ்.